lesson profit and loss la x into cost price equal to y into selling price type பார்க்க போறோம். சோ நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரியான டைப் ஆஃப் क्वेश्चंस வந்துட்டே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய குவாண்டிட்டி சேஞ்ச் டைப் क्वेश्चन பாத்தீங்கன்னா அதுவும் இது கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அதுல ரேட் கொடுத்திருப்பாங்க இல்ல ரேட் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். எப்படி போடுறது அப்படிங்கறத பாத்துக்கலாமா? if 3 toys are sold அப்ப selling price கொடுத்திருக்காங்க at the cost price of 4 toys. அதாவது 4 டாய்ஸ் ஓட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல. நான் என்ன வேணாலும் எடுத்துக்கிறேன். நான் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இது எப்படி இருக்கா? 3 டாய்ஸோட செல்லிங் பிரைஸ்க்கு இந்த பிரைஸ் சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க பாருங்க ரைட் சைடு RHS ரெண்டுமே சமமா இருக்கா? அதனால LHS ரெண்டும் ஈக்குவல் அர்த்தம். அப்போ 4 times of cost price equal to 3 times of selling price. selling price இங்க போய் கொண்டு வந்துருங்க. அப்ப cost price divided by selling price which is equal to 3/4 அப்படினா cost price equal to 3 ன்னு அர்த்தம். அப்ப cost price வந்து 3, selling price என்ன 4. selling price வந்து 4 அதிகமா இருக்கு, cost price கம்மியா இருக்கு. அப்போ selling price அதிகமா இருந்தா நமக்கு கிடைக்கிறது profit. அப்ப 3 4 4 minus 3 னா 1. அப்ப profit percentage என்ன? profit percentage வந்து மேல profit எவ்வளவு 1 divided by cost price. cost price என்ன 3 into 100. அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? சோ 100 டிவைட் பண்ணி பாருங்க. 3 times அப்படினா 3 3s are 9, remaining 1 again 10, 3 3s are 9 again 1. சோ அப்ப mixed fractionsல எழுதிடலாம். 33 ஃபுல்லா வந்துரும். ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 divided by டிவைசர் என்ன 3. அப்ப 33 into 1/3 percentage profit. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Thank you.